ஓகே ஃபைன். நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் நம்ம பார்க்க போகிறோம். என்ன சார் சப்ஜெக்ட்னு கேட்குறீங்களா? தமிழ் தான். கிட்டத்தட்ட 100 கொஷின்ஸ் அதில் வரப்போகுது. அந்த 100 கொஷின்ஸு ரொம்ப ரொம்ப முக்கியம். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம தமிழில் ஸ்கோர் பண்ணுறோமோ அது நம்மளுடைய வெற்றி வாய்ப்பை அதிகப்படுத்தி கொண்டே போகும். சரிங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழில் டிட்டோவாக சிலபஸ் இருக்கும். சிலபஸில் இருக்கிறத நம்ம புத்தகத்தில் படித்தாவே போதுமானதாக இருந்துச்சு. ஆனால் இப்போ இருக்கிற சிலபஸ் பிரகாரம் பார்த்தீங்கன்னா புத்தகம் போதாது என்ற நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க டிஎன்பிசி. அதனால் நம்ம கொஞ்சம் தேடுதல் அதிகமாக தான் செய்யணும். சரிங்களா? இருந்தாலும் புத்தகத்தில் இருக்கிற விஷயத்த ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதற்கு பிறகு நம்ம வெளியில் இருக்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதையே தெரியாமல் நம்ம வெளியில் போயிட்டு அதிகமாக கற்றுக்கிறது நோ யூஸ். சரிங்களா? அதனால் புத்தகத்தில் இருக்கிறத ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணிட்டோம்னா அது நம்மளுக்கு ஒரு மன ஆறுதலை தரும். புத்தகத்தில் இருக்கிறதா நம்ம கவர் பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு ஆறுதலை தரும். சரிங்களா? புத்தகத்திலேயே எக்கச்சக்கமான கலை சொற்கள் இருக்குது. அந்த கலை சொற்களில் எந்தெந்த சொற்கள்லாம் படிக்கணும், முக்கியமானது எது என்று பார்த்துட்டாவே போதும். அதை வச்சு மீதியே நம்ம கெஸ் பண்ணி போடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. சரிங்களா? எப்பவுமே பார்த்தீங்கன்னா அனுபவம் தான் சார் நிறைய பேசும். நீங்கள் எவ்வளோ தான் படித்தாலும் அனுபவம் இருக்கணும். அதே போல் அந்த டைமிங்கில் உங்களுக்கு ஹேண்டில் பண்ணுற மெத்தடு ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? பதட்டப்படாமல் ஏற்கனவே அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிறத நம்ம படித்ததை நம்ம இங்கே நினைவு கூர்ந்து நம்ம பண்ணோம்னாவே கண்டிப்பாக நம்மளால் இந்த கொஷின்ஸ்லாம் நம்ம அட்டன் பண்ணிட முடியும். போன குரூப் 4 இருக்கட்டும், 2 இருக்கட்டும், எல்லா விஷயத்துலையும் இந்த கலை சொற்கள்ன்றது ரொம்ப மேஜர் ரோல் பண்ணுது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10 கொஷின் கன்ஃபார்ம் இதுலேருந்து வருது. அந்த 10 கொஷின்ஸில் புத்தகத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 3 தான் வந்து இருக்குது. மீதிலாம் பார்த்தீங்கன்னா எங்கேருந்து வருதுன்றவங்க தெரியாது. அந்த அளவுக்கு ரொம்ப வெளியில் போயிட்டாங்க. சரிங்களா? ஆனால் சிலபஸுக்குள்ளே தான் இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் சிலபஸில் பார்த்தீங்கன்னா யூனிட் 4 இருக்கும் தமிழில் கலை சொற்கள்னு சொல்லிட்டு 10 கொஷின் கன்ஃபார்மாக அதுலேருந்து வரும். ஓகேவா? நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் புத்தக பகுதியில் இருக்கிறத நம்ம பார்த்துட போகிறோம். சரி, ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டு. அதனால் நீங்கள் சும்மா வந்து எல்லாத்தையும் உங்களால் மனப்பாடம் பண்ண முடியாது. அடிக்கடி நீங்கள் வந்து திரும்ப திரும்ப பார்த்துட்டாலே போதுமானது. சரிங்களா? அந்த வார்த்தை எப்போவே பார்த்தீங்கன்னா ரெகுலர் வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்துகிற எல்லா சொற்களும் நமக்கு ஞாபகம் இருக்கும். அதுக்கு மீனிங் கரெக்டாக தெரியும். ஆனால் சின்ன சின்ன அந்த துறை சார்ந்த விஷயங்களை நம்ம இங்கே பார்க்கும்போது நீங்கள் கேள்விப்படாத சொற்களாக இருக்கும். அந்த சொற்கள் தான் உங்களுக்கு கொஞ்சம் சிரமத்தை தரும். சரிங்களா? அதையும் நம்ம இங்கே புக்கில் இருக்கிறத நல்லா பார்த்துடலாம். சரிங்களா? ஓகே. யூனிட் 4 இருக்குது தமிழில் கலை சொற்கள். சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய பர்சன்டேஜ் கொஞ்சம் அதிகமாக உயர்த்தும். சரிங்களா? ஓகே. ஜஸ்ட்டு வந்து நீங்கள் நான் சொல்கிறத அப்படியே நீங்கள் திரும்ப திரும்ப கேட்டுட்டாவே எக்கோலஜினா என்னங்க? சூழலியல். எக்கோலஜின்னா சூழலியல். ஓகே. காமமரேட், அதாவது பார்த்தீங்கன்னா ப்ரொனவுன்சியேஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவங்களுக்கு எப்படி ப்ரொனவுன்ஸ் வருதோ அது மாதிரி நீங்கள் படிச்சுக்குங்க. சரிங்களா? ப்ரொனவுன்சியேஷன் வந்து எப்பவுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம எழுதும்போது மட்டும்தான் கிராமட்டிக்கலோ எதுவோ நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ப்ரொனவுன்சியேஷன் வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி உச்சரிப்பாங்க. சரிங்களா? ஓகே. கமமரேட் அப்படின்னு சொன்னால் நினைவு கூறுதல். கமமரேட் அப்படின்னு சொன்னாக்கா நினைவு கூறுதல். கான்ட்ரிபியூஷன் பங்களிப்பு. கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொன்னால் பங்களிப்பு. பேட்ரியோட்டிசம் நாட்டுப்பற்று. பேட்ரியோட்டிசம் அப்படின்னு சொன்னால் நாட்டுப்பற்று. சரிங்களா? ஜஸ்ட் நீங்கள் ஒரு 2 முறை ரீட் பண்ணவே போதும். சரிங்களா? ரொம்பலாம் வந்து பெருசாக பூதாகரமாக நினைக்க தேவையில்லை. ஜஸ்ட்டு காதால் கேட்டுக்குங்க, ஒரு டைம் பார்த்துங்க, கண்ணால் பார்த்துங்க போதும். சரிங்களா? ஓகே. கண்டக்டர் பார்த்திங்கன்னா இது சயின்ஸ் சம்மந்தப்பட்டது. மின்சாரத்தையும் வெப்பம் போன்றவற்றெல்லாம் எதெல்லாம் கடத்துதோ அதுக்கு பேர் என்னங்க? கண்டக்டர். ஓகேங்களா? ஓகே. ப்ரீஷியஸ் விலை உயர்ந்த. ப்ரீஷியஸ் அப்படின்னு சொன்னால் விலை உயர்ந்த. மேனுஃபேக்சர் உற்பத்தி.
மேனுஃபேக்சர்னா உற்பத்தி. சரிங்களா? ஜஸ்ட் ஒரு டூ டைம்ஸ் வந்து நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறத திருப்பி கேட்டு பாருங்கள், அதுவே போதும். சரிங்களா? ஓகே. லேபர் கடின உடல் உழைப்பு. லேபர் கடின உடல் உழைப்பு. ப்ரொஹிபிஷன் அப்படின்னு சொன்னால் தடை செய்தல். ரெஸ்கியூ மீட்பு. ரெஸ்கியூ அப்படின்னா மீட்பு. ட்ரீ ட்ரங்க் மரத்தண்டு. ட்ரீ ட்ரங்க் அப்படின்னு சொன்னால் என்னங்க? மரத்தண்டு. ஓகேவா? ஓகே. ஆர்கிடெக்சர் என்ன? கட்டிடக்கலை. ஆர்கிடெக்சர் கட்டிடக்கலை. மனுமெண்ட்ஸ் என்ன அர்த்தம்? நினைவு சின்னங்கள். மனுமெண்ட்ஸ் நினைவு சின்னங்கள். மியூசியம் அருங்காட்சியகம். மியூசியம் அருங்காட்சியகம். என்வைரன்மெண்ட் சுற்றுச்சூழல். என்வைரன்மெண்ட் சுற்றுச்சூழல். ஓகேங்களா? சாங்சுவரி சரணாலயம். சாங்சுவரி சரணாலயம். ஸ்பேசிஸ் இனம். ஸ்பேசிஸ் அப்படின்னு சொன்னால் இனம். சரிங்களா? ஓகே. அடுத்தது பாருங்க. நேச்சுரல் டிசாஸ்டர் இயற்கை பேரிடர். பர்சனல் இப்படி இந்த வந்து அந்த பர்சனல் விஷயம் தலையிடாதீங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது வேற, இது வேற. ப்ரொனன்சியேஷன் வேற, ஸ்பெல்லிங் இங்கே வேற. சரிங்களா? பெர்சனல் பணியாளர்கள். பெர்சனல் அப்படின்னு சொன்னால் பணியாளர்கள். இது வந்து கேட்டிருக்காங்க, ஏற்கனவே இருக்கிற கொஷின்ஸில் கேட்டிருக்காங்க, தெரிஞ்சுங்க. நம்ம நிறைய அன்றாட வாழ்வில் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஆனால் இங்கே கேட்கும்போது நம்மளுக்கு தெரியாமல் போயிடும். இதுவாக இருக்குமா அதுவாக இருக்குமான்னு ரொம்ப குழப்பம் நம்மளுக்கு வரும். சரிங்களா? ஓகே. இயர்ஃபோன் நம்ம யூஸ் பண்ணாத ஆட்களே இருக்க மாட்டோம். ஆனால் அது தமிழில் என்னன்னு சொல்லி கேட்டால் தெரியாது, திருன்னு முடிப்போம். காதணி ஒலிக்கருவி. இயர்ஃபோன் அப்படின்னு சொன்னால் காதணி ஒலிக்கருவி. ஹெட்ஃபோன் அப்படின்னு சொன்னீங்கன்னா தலையணி ஒலிக்கருவி. ஹெட்ஃபோன்னா தலையணி ஒலிக்கருவி. சரிங்களா? ஓகே. ஏர்பட்ஸ் கேள்விப்பட்டிருப்போம். ஏர்பட்ஸ் காது குடைவி. ஏர்பட்ஸ்னா காது குடைவி. வேல்யூஸ் மதிப்புகள். வேல்யூஸ் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தங்க? மதிப்புகள். சரிங்களா? ஓகே. அடுத்தது பாருங்க. ஃபுல்ஃபில் சொன்னால் நிறைவேற்றுதல். ஃபுல்ஃபில்னா நிறைவேற்றுதல். ஹாஸ்பிட்டாலிட்டி விருந்தோம்பல். வேல்யூஸ் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். மதிப்பு அப்படின்னா பண்புகள் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. என்லைட்டன்ஸ். ஓகேங்களா? என்லைட்டன்ஸ் அப்படின்னு சொன்னால் போதித்தல். கார்டியன் பாதுகாவலன். கார்டியன் சொன்னால் பாதுகாவலன். ப்ரொடெக்ட் அப்படின்னு சொன்னால் பாதுகாத்தல். ப்ரொடெக்ட் அப்படின்னு சொன்னால் பாதுகாத்தல். டிஸ்கிரிஷனரி ஃபங்க்ஷன் சொன்னால் தன்னார்வ பணி. எக்ஸிக்யூட்டிங் அப்படின்னு சொன்னால் செயல்படுத்துதல். எக்ஸிக்யூட்டிங் சொன்னால் செயல்படுத்துதல். சரிங்களா? ஃபங்க்ஷன் சொன்னால் கட்டாய பணி. இன்டென்ஷன் நோக்கம். இன்டென்ஷன் சொன்னால் நோக்கம். ப்ரீஷியஸ் அப்படின்னா விலை மதிப்பற்றது. ப்ரீஷியஸ் அப்படின்னு சொன்னால் விலை மதிப்பற்றது. சரிங்களா? ஓகே. இது வரைக்கும் இந்த வீடியோவில் பார்த்தா போதும். இதெல்லாம் கொஞ்சம் திருப்பி நீங்கள் கேட்டு பாருங்கள், அதுவே போதும். ஒரு தடவை பாருங்கள், ப்ரொனவுன்ஸ் பண்ணி பாருங்கள், அதுக்கான தமிழ் மீனிங்கை தெரிஞ்சு வச்சுங்க. சரிங்களா? ஓகே, டன். தேங்க்யூ.